பொறாமை இருக்கவே கூடாதுயா. இருந்தா அதை எடுத்துடணும். கர்த்தர் அதற்கு பலன் தருவார். நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படி சொல்லணும். ஒரு வீட்டுக்கு பாருங்க, நல்லா ஃப்ரிட்ஜு, ரேடியோ, நல்லா எல்இடி டிவி, சூப்பரா இருக்குது, சூப்பர், பிரைஸ் தலாட், ரொம்ப அப்படி சொல்லு. இன்னொருத்துக்கு இந்த டிவியா அவனுக்கு அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு வாங்கினாங்க. இவ்வளவு பெரிய டிவி என்னத்துக்குது? என்னத்துக்கு? அவங்க பாக்குறதுக்கு. ஏன் சின்ன டிவியில படம் வராதா? வரும். உங்ககிட்ட இல்ல சின்ன டிவி, அவங்க கிட்ட இருந்துச்சு வாங்கிட்டாங்க, கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். என்ன இப்ப உனக்கு நல்லா இருக்கணும் தானே மனித சுபாவம். அல்ல சொல்லுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். எவ்வளவு ஊருக்கு போயிட்டு வர ஊழியத்துகளுக்கெல்லாம் சூப்பர், வீடு ரொம்ப அழகா இருக்குது, சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்களா? சிஸ்டர் நல்லா சமைச்சிருக்கிறீங்க. அதாவது கன்னியாகுமரி, கேரளா இப்ப கூட போனோம். அதெல்லாம் சாப்பிட்டு ஊழியம் செய்யறப்பதான் எங்க மாமனார் பெருசாயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? பெருசாயிடுச்சு. வந்துட்டோம். வருமா வராதா? வரும். அந்த வயரை பிடிக்கிறது சொல்லிவிடுங்க. பாருங்க, இப்படி எல்லாம் ஸ்டேஜர் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியாது. இந்த மாதிரி கரண்ட் ஆப்பானா இந்த மாதிரி எல்லாம் தெரியாது. அந்த அந்த மைக்கை கைட்டினாங்க. அந்த மைக்கை கைட்டு ஒன்று தான் சொல்றேன். அது அப்படி கைட்டு அப்படியே ஸ்டாண்டர்ட் பண்ண பேசுற தமிழ் புரியுதா? அந்த ஸ்டாண்டோட இனி கரண்ட் வந்துட்டாலும் ஃபேன் ஒன்றா வாட்டலாம். கொஞ்சம் இறக்கம் டவுன் பண்ணுங்க ஸ்டாண்டை. அப்படியே அழுத்தது போதும். டைட் பண்ணுறேங்க. போதும் போதும். அந்த பச்சை லைட் எரியுதா? ஓகே. தடங்களுக்கு வருந்துகிறோம். மார்க் 15-11 டைம் இல்லாததுனால வசனத்தை முடிக்கலாம். மார்க் 15-15 படிங்க. மார்க் 15:15 11 ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையே வாரினாலே அடிப்பித்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கு ஒப்பு கொடுத்தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க குறிச்சிங்க 11-15 சிலுவையில அறையும்படிக்கு அங்க இருக்கிற மக்களை இந்த பிரதான ஆசாரியர், வேத பாரகர் என்ன சொல்றாங்க? ஏவி விடுறாங்க. சிலுவையில அறையுங்க, சிலுவையில அறையுங்க அப்படின்னு கத்துங்க அப்படின்னு இந்த பிரதான ஆசாரியர் மக்களை ஏவி விடுறாங்க. அதாவது எனக்கு ஓட்டு போடுங்க, நான் 2000 ரூபாய் தரேன். வராங்களா வீடு வீடா? அதை வாங்காதீங்க. நாங்களாம் வாங்குறதே இல்லை. 6000 எங்க வீட்டில் ஒருத்தருக்கு 2000 ரூபாய் வாங்கினா 6000 8000 சின்ன பசங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு எங்களை பார்த்தாவே போயிடுவாங்க. நீங்க வாங்க மாட்டீங்க, போயிடுவாங்க தானாவே. ஆரம்பத்துல இருந்து எங்க அப்பா சொல்லிட்டாரு, ஓட்டு எலெக்ஷனுக்கு பிறகு அந்த ரேஷன் கடை மூலமா வர்றது எதுவா இருந்தாலும் வாங்கு. ஏன்னா அது சட்டப்படி முறைப்படி உனக்கு வருது எல்லாமே, அது வாங்கு. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி வீடு வீடா வந்து ஒரு கட்சிக்காரனும் ஒருத்தருக்கும் ஒரு தலைக்கு 4000, ஒரு தலைக்கு 2000, ஒரு தலைக்கு 10000 ஆசை என்னமோ வரும், கொஞ்சம் செலவுக்கு 10 சாபத்தை வாங்குறோம். இத்தனை நாளைக்கு வரும் அந்த பணம், இத்தனை நாளைக்கு வரும் அந்த 2000 ரூபாய். வாங்குறீங்களா யாருன்னா? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, இப்பவே சொல்லிடுறேன், வாங்காதீங்க. நாங்க உங்களுக்கே ஓட்டு போடுறோம், பணம் வேண்டாம் அப்படி சொல்லி அனுப்பிடுங்க. நம்ம ஓட்டு போறது நம்ம இஷ்டம், ஆனா அவங்களுக்கு அப்படிதான் சொல்லி அனுப்பிடுங்க. பணம் வேண்டாம், இல்ல உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம், அது கூட வேண்டாம். எதுக்கு போய் அதில் கூட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஏவி விடுவார்கள். ஐயா நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன், அதை மட்டும் பேசு. இருக்கிற ஆட்சியை குறை சொல்றது, திட்டுறது, இதுவே வேலை. யாருன்னா போடுவாங்களா ஓட்டு? வெளிநாடுகள் எல்லாம் அப்படி கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற பிரதமர் என்னென்ன செய்யறாரோ அதோடு சேர்த்து நான் புதுசா இதை செய்வேன், அவ்வளவுதான். அடுத்த ஆட்சியாளரை, தலைவரை, பைபிள்ல வசனங்குது, உன் தலைவரை, உன் ராஜாவை நிந்திக்காதே. காலையில் கூட மோடிக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பிரதமர், நம்ம குறைகளை பார்த்துன்னு இருக்க கூடாது. உன் ராஜாவுக்காக ஜெபம் பண்ண, உன் ராஜாவை நிந்திக்காதே. யோசிக்கணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனா யாரையுமே குறை சொல்லக்கூடாது. தேசத்தை ஆளுகிற நம்ம முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை,
ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும் அவருக்காக மட்டும். நம்ம முதலமைச்சர், குடும்ப தலைவர் மாதிரி நம்ம வீட்டில் ஒரு நபர் இல்லையா, அவர் சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. ஆனா இங்க பாருங்க, சொல்லுங்க, இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவை அறையும் கத்துங்க. நாளைக்கு ஆளுக்கு $50 அந்த காலத்தை இஸ்ரேல் பணம். இந்த அப்பாவி ஜனங்க அப்படியே தான் பண்ணிட்டாங்க, ஏவி விடுவது. அப்ப இப்ப இருக்கிற இது ஏவி விடுவது, புருஷனுக்கு நேரடியாக சொல்லி அவர் கேட்கவே மாட்டாருன்னா வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்கள கேட்க சொல்றது, இது தப்பு. நீ சொந்த மனைவி நீ பேசு, சொந்த புருஷன் நீ பேசு, ஏவி விடக்கூடாது. மற்றவங்க கிட்ட எங்க குடும்ப பிரச்சனை சொல்லவே கர்த்தர் சொல்றாரு யாருக்கும். மற்றவங்க கிட்ட எங்க குடும்ப பிரச்சனை யாருக்குமே சொல்லக்கூடாது. கணவன் மனைவி உங்க பிரச்சனைய 2 பேரும் கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க, சால்வ் பண்ணிடுவார். இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணுமா, யூ கம் டு யுவர் பாஸ்டர். உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பா யாரு? உங்க பாஸ்டர். அவர்கிட்ட சொல்லலாம். அவர் போராடுவாரு, ஜெபம் பண்ணுவாரு, உபாசம் இருப்பாரு, ஆலோசனை கொடுப்பாரு. ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட போய் சொல்றது, குடிகாரனுங்க கிட்ட போய் சொல்றது, கிராம பஞ்சாயத்து தலைவன் கிட்ட போய் சொல்றது. அவன் 2 பேர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிக்கின்னு அவன் 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு போயிடுவான். அந்த 2000 கர்த்தருடைய சபையில காணிக்கா கொடுத்துட்டு பாஸ்டர் கிட்ட உங்க பிரச்சனை சொல்லுங்க. தவிர்க்காத சில பிரச்சனை ஜெபம் பண்ணுவார், நல்ல ஆலோசனை கொடுப்பார். அதையும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, 1 சுயநலம், 2 பொறாமை, 3 ஏவி விடுதல். இதெல்லாம் மறைக்கப்பட்டது, யாருமே இதை கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுங்கிறேன் பாருங்க. யோவான் 19:6 இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த சைடு யாருன்னா படிங்க. தம்பி நீ வச்சிருக்கிற பைபிள் கொண்டாடலையா? நீ எத்தனாவது படிக்கிற? 10th? காது கேட்காது, படிக்க முடியுமா தமிழ்? ஏன் சர்ச்சுக்கு தானே வர? நீங்க தான்ட்டீங்க. இவர் யாருங்க பையனா? பைபிள் பையனுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கணும். பிளேட் இருக்குதா? அங்க பையனுக்கு பிளேட் இருக்குதா? பிளேட்டு சாப்பிட்றதுக்கு பிளேட்டு வாங்கி கொடுத்த அப்பா படிக்கிறதுக்கு பைபிள் வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? எங்க பேரன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறான், பைபிள் ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம். எழுத்த கூட்டி கூட்டி படி, பரிசுத்தத்துல வளர்க்கணும் ஐயாமா, இல்லைன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். சரி படிங்க. யாருன்னா? பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். போதும், அதான் பாயிண்ட். சத்தம் போட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். சில இடத்துல இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப கூட புருஷன் 10 நிமிஷம் பேசினு இருப்பாரு, கோவம் வந்துட்டு மனைவி கிட்ட பாப்பாங்க இந்த அம்மா, அவரை விட நம்ம கொஞ்சம் சத்தமா பேசினா அடங்கிடுவாருன்னு எடுப்பாங்க பாருங்க. எடுத்ததுமே 4th கியர். அதோட புருஷன் மூடிக்கொள்வார் வாயை. இன்னொரு இது நம்மள விட சரி. ஆண்டவர் பார்த்து, மகளே உன் கணவனை விட நீ சத்தமா பேசினாய், சபாஷ், பரலோகத்துல உனக்கு ஜீவ கிரீடம் இதற்காகவே ஆயத்தம் பண்ணி வைக்க போகிறேன் சொல்லுவாரா? சத்தமா பேசுறதுனால கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, அது ஜெபம். தெருவில் போய் சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, அது சுவிசேஷம். மற்றபடி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சாதாரண குரலில் பேசி சரிப்படுத்துங்கள். நான் பிரசங்கம் பண்ணி பண்ணி தொண்டை வால்யூம் கண்ட்ரோல் அவுட். அதனால வீட்டில் கூட சரி, எல்லாரும் மெதுவா பேசுவாங்க, நான் பேசுறது சத்தமா கேட்கும். எனக்கு என்னமோ கரெக்டா தான் தெரியும். கொஞ்சம் மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்க. இதுக்கு மேல மெதுவா எப்படி பேசுறது? அதோட நான் பேசவே மாட்டேன், அமைதியாக தான் இருந்துருவேன். என் சிரிப்பு, என் பேச்சு எல்லாம் சவுண்டா தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அவருக்கு வந்து மைக்கு வால்யூம் கண்ட்ரோல் அவுட் ஆயிடுச்சு, அவர் பிரசங்கத்துல பேசி பேசி சத்தமா அது இறக்க முடியல. நான் வீட்டில் இருக்கிறேன்னு சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்குமே தெரியும். காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் வீட்டில் இருக்கிறேன் என்பது எல்லாருக்கும் தெரியும். என் சவுண்டு, பேச்சு, யாருன்னா போன் பண்ணா நான் பேசுறது, போன்ல எவ்வளவு மெதுவா பேசணும், ஆனா நான் பேசுறது 4வது வீட்டுக்கு கூட கேட்கும். அப்புறமா தான் சுயநினைவுக்கு வருவேன். ஓ, நம்ம போன்ல பேசணும். பிரதர் சாப்பிட்டீங்களா? என்ன பிரதர் திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? அவரு இல்ல மெதுவா சவுண்டை குறைச்சி பேசலான்னு ட்ரைனிங் எடுக்கிறேன்.
முயற்சி பண்றேன்னு அப்பதான், ஓ அப்படியா, வசனத்தை கவனிங்க. சத்தம் போட வச்சாங்க, ஏவி விட்டு சத்தம் போட வச்சாங்க. இவங்களும் அவங்க பேச்சை கேட்டு சத்தமிட்டார்கள். வெறி. இதுக்கு பேர் ரெண்டு பேர் வைக்கலாம். ஒன்று சத்தம், இன்னொன்னு வெறி. பேசுறது திருப்பி திருப்பி பேசுவாங்க பாத்தீங்களா, சத்தம் போட்டு, அதான் வெறி. எப்படியாவது நாங்க ஜெயிக்கணும், இயேசுவை எப்படியாவது சிலுவையில் அறையா, அவ்வளவுதான் எங்க நோக்கம், எங்க குறிக்கோள். அது அப்போ. இப்ப என்ன வெறி? குடி வெறியை மட்டுமல்ல, குடி என்றாலே அது ஒரு வெறி. அது அவ்வளவுதான், நரகாக்கினை. ஐயோ குடிகாரனே உனக்கு ஐயோ, அப்படிதான் இருக்குது பைபிள்ல. ஆவிக்குரியவர்களை தாக்குகிற வெறி என்ன? கொஞ்சம் கோபம் பெரிய அளவுல எரிச்சலை உண்டாக்கிடும். சிறைச்சாலையில போய் கேளு, எப்படி வந்தீங்க இங்க? ஐயா சாதாரண ஒரு கோபம்யா, சாதாரண ஒரு கோபத்துல பேசினேன். என் மனைவி பதிலுக்கு பேசுறதுனால எனக்கு கோபம் ரொம்ப அதிகமாயிருச்சு. என்ன செய்யறதுன்னே புரியாம வீட்டுல கிடந்த கத்தி எடுத்து வெட்டிட்டேன். நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே புரியல, என் கோபம் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஜெயிலுக்கு போனோன்னு. கர்த்தர் அந்த ஆசை நிறைவேற்றினார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஜெயில் ஊழியத்துக்கு என்ன ஒரு ஐயா கூப்பிட்டு இருந்தார். அது சாதாரண இல்லை, எல்லாருமே விடமாட்டாங்க. எனக்காக ஒருத்தர் பரிந்து பேசி பர்மிஷன் வாங்கி வர சொல்லி என் ஆசை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினார் பாருங்க. உள்ள நுழையிறோம், பைபிள் மட்டும்தான் நம்ம கையில் கொடுப்பாங்க. வாட்சி, போனு, பர்ஸு, செல்போனு எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் திருப்பி வர்றப்ப கொடுத்துருவாங்க. நம்ம கையில் ஒரு சீல் போடுவாங்க. அது திருப்பி வர்றப்ப அந்த சீல் காட்டினாதான் வெளியே விடுவாங்க. கூட்டிக்கிட்டு போனாங்க. அது பெண்கள் பக்கம் பகுதி, அங்கே நம்மளை விட மாட்டாங்க. இப்படி போகலாம் வாங்க, அக்ரஹாரம், பெங்களூர் அக்ரஹாரம் போயிட்டு அண்டர் கிரவுண்டு போனால் 200 பேர் உக்காந்துக்கிறாங்க. 200 பேர். நான் முட்டி போட்டுன்னு கேட்டேன், ஆண்டவரே வந்திருக்கிறது ஜெயிலுக்கு, இவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம்? ஒன்றும் புரியல. பரலோகத்தை பற்றி பேசுனார். எனக்கு பழக்கம், இயேசு வருகை, பரலோகம், நரகம், நியாய தீர்ப்பு, குடும்பம், இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பேசணும் பாருங்க. 1.5 மணி நேரம். இந்த பரலோகத்துக்கு போனோமா, நீ பேர்பட்ட பாவம் தப்பு பண்ணிட்டீங்க, நீ வந்திருக்கலாம், நிரபராதியாக கூட நீங்க வந்திருக்கலாம், நாளைக்கே உங்களுக்கு யாருக்காவது தூக்கு போடலாம், சட்டம் அது வேலையை செய்யட்டும். ஆனா இயேசு உங்க பாவங்களை மன்னிக்க ஆசையா இருக்கிறார். அழுதுட்டாங்க. யாருக்கு இந்த இயேசு வேணும், யாருக்கு இந்த பரலோகம் வேணும், முன்னாடி வாங்க. ஒரு 4 பேர் தவிர அவங்க அந்த சிறை பாதுகாப்புக்கா வேலை செய்யறவங்க, மீதி பேர் முன்னாடி வந்து, அப்பா அப்பா இயேசுவே நான் பாவி, என்ன மன்னிங்கப்பா, நான் உங்ககிட்ட வந்து சேரணும். அழுது அழுது ஜெபம் பண்ணாங்க. கூட்டம் முடிஞ்சதும் அவங்க முகமெல்லாம் பிரகாசம். ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நாளைக்கு என்ன தூக்கு போட்டா கூட பரவாயில்ல ஐயா, நான் சந்தோஷமா ஏசப்பா கிட்ட போவேன், எனக்காகவே ஏசப்பா உங்களை கொண்டாந்தாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த ஜெயிலை விட்டு வெளியேறப்ப சாப்பாடு கொடுக்குறாங்க. எனக்கு கூடவா? ஆமா ஐயா உக்காருங்க. இன்னும் மாதிரி சாப்பாடு பணக்கார வீட்டுல கூட அப்படி இருக்காது. நான் நினைச்சேன் எனக்காக மட்டும் ஸ்பெஷல்னு, எல்லாருக்கும். அப்பதான் யோசிச்சேன், இங்கே வந்து சேர்ந்துடலாமா பர்மனண்டா. சரியான சாப்பாடு. கடைசியில பாயாசம். உட்காந்து சேர் போட்டு டேபிள் போட்டு சாப்பாடு கொடுத்து அழகா மதிப்பு மரியாதையோட வெளியே வர்ற வரைக்கும் நம்ம கூட துப்பாக்கி 2 வச்சுக்கிட்டு கூடவே அப்படி மிலிட்ரியில வந்து எங்களை வழி அனுப்பி வச்சாங்க. உண்மையாவே அப்பா ஜெயிலுக்கு போய் யாருக்காவது சத்தியத்தை சொல்லணும்னு ரொம்ப நேரம் ஆசைப்பட்டேன், என் ஆசையை நிறைவேற்றிட்டீங்க, ரொம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல காரியத்துக்கு ஆசைப்படுங்க, ஆண்டவர் செய்வார். பாஸ்டர் இம்மானுவேல் சொன்னாரு, நம்மளை கர்த்தர் பணக்கார ஆக்குவாரு, செல்வந்தன் ஆக்குவாருன்னு விசுவாசி. ஆக்கிட்ட பிறகு கர்த்தருக்கு பயன்படுத்து, அதான் முக்கியம். அல்லேலூயா. ஃபைனல் மார்க் 14, 55, 56 நம்முடைய நடக்கையில் இயேசுவை எப்படி சிலுவையில் அறைகிறோம், கடைசி காரியம் பார்த்துடலாம். மார்க் 14, 55, 56. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேகமா. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த
முகமில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து கை வேலையாகிய இந்த தேவ ஆலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலையா இல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவர்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அநேகம் பொய் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. அது எடுபடலை, ஏன்னா அது இல்லை. ஆனா அவங்க சொன்ன பொய் சாட்சி பாருங்க, ஜனங்க நம்புற மாதிரி. அவர் சொன்னது தன் சரீரத்தை பற்றி, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ளே. அவர் உயிரோடு எழுந்து போறதை பற்றி சிலேடையா சொல்றாரு. அந்த தத்திங்களுக்கு அது புரியல, என்னதான் சொல்றது அவங்கள. ஆமா, இதை கட்ட 40 வருஷம் ஆச்சு, இந்த தேவாலயத்தை இடிச்சு போடுங்க 3 நாள்ல கட்டிட வேண்டாம் அந்த ஆளு, அது எப்படி முடியும்? அது பொய் தானே. அதை வச்சு சிலுவையில் அறைய சொல்லி கத்துறாங்கய்யா. பாத்தீங்களா, இல்லாததை உருவாக்கி பொய். அதான் பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. தேவ பிள்ளைகளே, நம்ம தேவ பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். சர்ச்சுக்கு வர்றோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், அந்நிய பாஷை பேசுறோம். இந்த காரியங்கள் இருக்குமானால் இயேசு உங்களால் துக்கப்படுகிறார், சிலுவையிலே துடியாய் துடிக்கிறார். அதை அவர் உணர்கிறார். எது சுயநலம், எது பொறாமை, ஏவி விடுதல், சத்தம் அல்லது வெறி, பொய் சாட்சி. பொய்யும் சொல்லக்கூடாது, பொய் சாட்சியும் சொல்லக்கூடாது. இப்போ உதாரணமா இம்மானுவேல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார். உதாரணம் எங்களே சொல்லிக்கிறோம், ஊழியக்காரன் நாங்க, உங்களை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இம்மானுவேல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், உண்மையாவே அது நிரூபிக்கப்பட்டது. அப்பா வரார், முடியவே முடியாது, என் பையன் அப்படி செய்திருக்க மாட்டான், இதை நிரூபித்து காட்டுறேன் பாருங்க. நிரூபிச்சிட்டாரு, என் பையன் அந்த தப்பு செய்யல, நிரூபிச்சிட்டாரு, விடுதலையாகி கொண்டு வந்துட்டார். மனசாட்சி சந்தோஷப்படுமா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் இது ஒரு உதாரணமா தான் சொல்றேன். அவரு திட்ட மாட்டாரு உங்களை. மனசாட்சி சந்தோஷப்படாது. அதுக்கு பதிலா, ஐயா என் பையன் தான், அவன் மேல தான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன், அவனுடைய அப்பா நான், என்ன சொல்றீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு பரிகாரம் நான் பண்றேன். ஐ ஆம் இஸ் ஃபாதர், நான் அதுக்கு பரிகாரம் பண்றேன். பையனை ஒன்றும் பண்றாதீங்க. எங்கேயோ இடிக்குதுல்ல, பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மனுக்குலத்தின் பாவத்துக்காக என் பிள்ளைகள் நரகம் போகக்கூடாது, அதுக்காக என் ஒரே பேரான குமாரனை அனுப்புறேன்னு சொல்லி, அது போல என் பையனை ஒன்றும் அதான் பெத்த அந்த பாசம் பாருங்க. கை வச்சிடாதீங்க, அடிச்சிடாதீங்க, என்ன ஃபைன் போடுங்க, இல்லை தண்டனையா, என் பையனுக்கு கொடுக்குற தண்டனையை நான் வாங்கிக்கிறேன். இதான் தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா. அவர் பொய் சாட்சி சொல்ல மாட்டார். பணத்தை கட்டலாம், ஃபைன் கட்டலாம், வீட்டுக்கு கொண்டாந்து கூட, எப்பா இனிமேலாவது உஷாராரு, பத்தியா நம்மளுக்கு எவ்வளோ, அப்படி சொல்லுவாங்க. அங்க அப்ப அவர் எங்க நிக்கிறாரு? தான் பையன் குற்றவாளி என்பதை ஒத்துக்கினார, அங்கதான் அவர் ஒரு நல்ல அப்பாவா உயர்த்தப்படுகிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அது போல நம்ம சொந்த பந்தங்கள் தப்பு பண்ணிட்டா கூட ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பரிகாரம் தாராளமா பண்ணலாம். கர்த்தர் அதை இன்னும் பாராட்டுறார், இன்னும் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறார். இப்ப சொல்லுங்க, உங்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா? நல்லது மகளே, நல்லது மகனே, நன்றாக செய்கிறாய், அல்லது இந்த காரியங்களால் நீ என்னை சிலுவையில் அறைகிறாய் மகனே மகளே, இதெல்லாம் விட்டுடு, நான் உனக்கு உதவி செய்வேன். ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. இங்க நான் கேட்கல, கேட்டுக்குங்க, சாப்பிடுங்க, வீட்டுக்கு போய் சாயந்தரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார். எழுமி நிற்கலாமா? ஜெபம் செய்வோம். உடனே அப்பா நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா மனதார ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் திரும்ப திரும்ப சிலுவையில் அறையாதபடிக்கு எங்கள் கற்பனையிலும் சரி, சிந்தனையிலும் சரி, எங்கள் பேச்சிலும் சரி, எங்கள் நடக்கையிலும் சரி, சிலுவையிலே தொங்கின எங்கள் ஆண்டவர் ஒரு தடவை பட்டது போதுமையா. திரும்ப திரும்ப நாங்கள் எங்கள் சுபாவத்தினால், கெட்ட சுபாவங்களினால் எங்கள் அன்பே உருவாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் திரும்ப சிலுவையில் அறையாதபடி, வேதனைப்படுத்தாதபடி, நாங்கள் அவரை சந்தோஷப்படுத்த, சிங்காசனத்தில் அவரை நாங்கள் அமர வைக்க, எங்கள் இதயத்தில் ஒரு மாபெரும் சிங்காசனத்தை அவருக்கு கொடுக்க கிருபை செய்யுங்க. குறைகளோ, குற்றங்களோ, பொறாமையோ, எரிச்சலோ, சத்தம் போடுதலோ, கூக்குரலோ, வெறியோ இனி ஒரு காலம் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. என்னுடைய கெட்ட சுபாவங்கள் என் ஆண்டவர் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறது. இதை நான் இன்றைக்கு ஒத்துக்கொள்கிறேன். இனிமேலும் நான் அப்படி இருக்க மாட்டேன். முற்றிலுமாய் தேவனே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன்.
என் ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.